வெல்கம் பேக் டு கீகீஸ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு, நான் பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க, ஆயில், நான் கத்திரிக்காய் 1/4 kg எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன், இல்லைனா காரில் அடிச்சிரும். இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்க்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய்க்கு நீங்கள் தண்ணியே விட தேவையில்லை. தண்ணி விடாமையே நீங்கள் கலரி நீங்கள் மூடி வச்சு செய்யும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு, காய்க்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இதுக்கு தண்ணியே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் செய்யும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 60% வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் கலரி விடுங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த டைமில் நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளி பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நல்லா கலரி விட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க கத்திரிக்காவை. இப்போது கத்திரிக்காவை தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கடுகு இது எல்லாமே நம்ம தாளித்து இதில் கொட்டிக்கலாம். பூண்டை நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இடித்து சேர்த்தும் போது. நீங்கள் கண்டிப்பாக இது சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.